அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், என் வாழ்க்கையில் குறுக்கிடாதே அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறதுக்கு டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப். வீணாக பேசாதே அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் சென்டென்ஸ். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுங்கள்? டோன்ட் டாக் இன் வெயின். டோன்ட் டாக் இன் வெயின். டோன்ட் டாக்னா பேசாதேன்னு அர்த்தம். வீணாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் வெயின் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை டோன்ட் பி ரூட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி ரூட். உங்கள் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டேன். இதுதான் ஃபோர்த்து சென்டென்ஸ். இதை ஐ வில் நாட் சமிட் யுவர் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நாட் சமிட் யுவர் த்ரெட்ஸ். இந்த சமிட் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்பு ஒப்படை அப்படிங்கிற அர்த்தத்தில் பல நேரங்களில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா சமிட் யுவர் நோட் புக்ஸ் அப்படின்பாங்க. உன்னுடைய நோட்டு புத்தகங்களை ஒப்படை அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருப்போம். இதுக்கு அடிபணிதல் என்ற அர்த்தமும் உண்டு. இங்கே ஐ வில் நாட் சமிட் அப்படின்னா அடிபணிய மாட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த அர்த்தத்துலேயும் இந்த வேர்பை நாம் பயன்படுத்தலாம். ஓகே, இதை விட கேவலம் எதுவும் இல்லை. தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸில் இதுவும் ஒன்று. ஸோ இது ஆங்கிலத்துலேயும் அப்போ கண்டிப்பாக நமக்கு பயன்படும். இந்த வாக்கியத்தை நத்திங் இஸ் வர்ஸ் தென் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் இஸ் வர்ஸ் தென் திஸ். இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லுங்கள்? திஸ் இஸ் அ மித். திஸ் இஸ் அ மித். மித் அப்படின்னாலே கட்டுக்கதைன்னு அர்த்தம். ரெண்டு நண்பர்கள் அல்லது பழக்கமானவர்கள் சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த வாக்கியத்தை மீண்டும் சந்திக்கும் போது பயன்படுத்துவாங்க. நாம் சந்தித்து ரொம்ப நாளாகிவிட்டது, டேய் நம்ம பார்த்து பேசி ரொம்ப நாளாகிவிட்டது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி வாக்கியத்தை இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணும். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட். எய்த் சென்டென்ஸை பாருங்கள். இது பரம்பரை சொத்து. இதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் அ ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி. ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்தை புதுசாக பார்த்துட்டு இந்த சென்டென்ஸை பயன்படுத்துகிறது வழக்கம். இது புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இட்ஸ் லைக் நியூ அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் லைக் நியூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. இப்போது என்ன சொல்ல வருகிறாய்? பேச்சு வழக்கில் இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு போனோம் இல்லையா? அதுதான் இது. யூ கேன் சே லைக் திஸ் இன் இங்கிலீஷ். வாட் ஆர் யூ கம்மிங் டு சே நவ்? வாட் ஆர் யூ கம்மிங் டு சே நவ்? இப்படி சொல்லுங்கள். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதே போல் ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பயனுள்ள வகையில் இருக்கும். பார்த்து பயனடைய வேண்டுகிறேன். தேங்க்யூ.